தியானத்துக்கென்று கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பது என்றால் என்ன, எப்படி நாம் அதை செய்வது, அதற்கு ஃபவுண்டேஷன் என்ன என்றதான காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிப்போம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 2 காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது, கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருப்பது. இந்த 2 காரியம் என்ன என்பதை குறித்து எபிரேய பதத்தில் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம். இங்கிலீஷில் வாசிக்கும்போது, Blessed is the one who trusts in the Lord, whose hope or whose confidence is in him. இப்போ அந்த ட்ரஸ்ட் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பட்டாக் அப்படின்ற அந்த எபிரேய வார்த்தை. இன்னொரு தடவை சொல்லும் பொழுது ஹோப் என்று வருகிறதை நாம் பார்க்கிறோம். தமிழில் 2 வார்த்தைகளுமே நம்பிக்கை என்று டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருந்தாலும் 2த்துக்குமே வித்தியாசம் உண்டு. எபிரேய பதத்தில் பார்க்கும் பொழுது ட்ரஸ்ட்னு ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல ஹோப் ஆர் கான்ஃபிடென்ஸ் என்று இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ முதல் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டிங் இன் த லார்ட். 2வது பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா காட் இஸ் மை ஹோப், கர்த்தரே என் நம்பிக்கை என்று நாம் அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 40:4ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். இட்ஸ் என்ட்ரஸ்டிங் எவ்ரிதிங், த ஹோல் செல்ஃப் டு த லார்ட் என்று அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது வாட் இஸ் ட்ரஸ்ட் அண்ட் வாட் இஸ் ஹோப், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தோஸ் டூ என்று நாம் பார்ப்போம். ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஃபெய்த், ட்ரஸ்ட், ஹோப், தீஸ் 3 words have been used interchangeably. நம்ம எல்லாமே ஒரே வார்த்தை தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஃபெய்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பர்சுவேஷன் அண்ட் கன்விக்ஷன் இன் ஹார்ட். அதை நவுனாவும் யூஸ் பண்ணலாம், வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம். நவுனா யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம், நான் தேவனை அறிந்திருக்கிறேன், இதுதான் தேவனை கொடுத்து நான் மனதில் எண்ணி வைத்திருக்கிறதான நிலை, அது ஃபெய்த், அது விசுவாசம். வேர்பன் வரும் பொழுது ஃபெய்த் விதவுட் ஆக்ஷன் இஸ் டெட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ப்ராக்டிக்கல் லிவிங்காக வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஆரம்பத்தில் நம்முடைய விசுவாசத்தின் ஆரம்ப நாட்களிலே ஃபெய்த்தில் ஆரம்பிக்கிறோம். அதுவே ஒரு கிஃப்ட் தான் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்குறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இதுவே த ஹோல் ஸ்கீம் ஆஃப் ஃபெய்த் அண்ட் சால்வேஷன். ஃபெய்த், கிரேஸ் அண்ட் சால்வேஷன் இட் செல்ஃப் இஸ் த ஸ்கீம் ஆஃப் காட். அதுவே கிஃப்ட். அந்த 9 வரங்களில் விசுவாசம் ஒரு வரம். அதுவுமே பாருங்கள் கிஃப்டாக ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்குறார். அப்போ இட்ஸ் ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் நம்ம அந்த ஃபெய்த்தில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். சரி, ரைட். இப்போ ஹோப் என்னென்னு பார்க்கும்போது இட்ஸ் அ கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன், இட்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக். எதையோ ஒன்று நம்பி, எதையோ ஒன்று நோக்கி நாம் காத்திருக்கிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எபிரேய பதத்தில் மெப்டாக் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய பதம். அது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக். we are expecting something that is to happen in the future. ஒரு தெய்வ மனிதன் விதமாக பாடுகிறார். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, my hope is built on nothing less than Jesus' blood and righteousness. I dare not trust the sweetest frame, but wholly trust and lean on Jesus' name. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. அப்போ என்ன பார்க்கும் பொழுது my only hope is in the Lord. கிறிஸ்துவின் மேலேயே தான் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. If for a second I think that I can do something or I can go and reach till the end because of my own ability, then I am at loss. அப்போ பார்த்தீங்கன்னா எதையோ ஒன்று நான் நோக்கி இருக்கிறேன், எதிர்காலத்தில் ஏதோ ஒன்று வரப்போகிறது, கர்த்தர் எனக்காக எதையோ ஒன்று வைத்திருக்கிறார், அதை நோக்கி நான் இருக்கிறேன். ஆனால் அந்த நோக்கம், அந்த எதிர்பார்ப்பு, அந்த எதிர்நோக்கு என்னை சார்ந்தல்ல, கர்த்தரையே சார்ந்திருக்கிறது. நாட் ஈவன் a single percentage is dependent. ஏதோ நான் நீதியாய் வாழ்ந்தேன், ஏதோ நான் விதமான காரியங்களை செய்தேன், ஏதோ நான் அநேக காரியங்களை செய்தேன் என்பதனால் அல்ல,
கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், அது நிமித்தமாக ஐ எம் கான்ஃபிடென்ட்லி எக்ஸ்பெக்டிங். அதுதான் அந்த ஹோப். இப்போ ட்ரஸ்ட் அப்படின்னு வரும் பொழுது அது என்னன்னு பார்க்கும் பொழுது இட்ஸ் அ வேர்ப், இட்ஸ் அ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆக்ஷன். என்னன்னு பார்க்கும்பொழுது ஆக்டிவ் ரிலையன்ஸ் அண்ட் ட்ரஸ்டிங் எவ்ரி சிங்கிள் செகண்ட் ஆஃப் த டே. ட்ரஸ்ட்னு வரும்பொழுது இட்ஸ் அ ஆக்டிவ் ரிலையன்ஸ் ஆன் காட் every single day, because faith is the beginning, hope is what we look forward to, but trust is what reveals our faith. Trust is what tells us of our hope என்று நாம் பார்க்கிறோம். அப்போ faith is foundation, hope is a expectation, a futuristic expectation, நம்பிக்கை, ஆனால் எதிர்பார்ப்பின் நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ட்ரஸ்ட்னு வரும் பொழுது ஆக்டிவ் ரிலையன்ஸ், நம்பிக்கையாகவே இருப்பது. ஏன் நம்பிக்கையாகவே இருப்பதுனா கர்த்தரே என் நம்பிக்கை, அவ்வளோதான். ஸோ எவ்ரி சிங்கிள் செகண்ட் அண்ட் எவ்ரி சிங்கிள் டே we are going to trust. That is the practical living that we experience in our life. ஸோ இது மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போ faith, the end is hope, but we are going to trust in the Lord every single day, and that is the test of faith, that is the active and Christian life என்று நான் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறத விட என்ட்ரஸ்டிங் டு த லார்ட் என்று நாம் பார்க்க போகிறோம். அதை குறித்து கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறத விட என்ட்ரஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ட்ரஸ்ட்னா என்ன, என்ட்ரஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒருத்தர் இடத்துல நீங்கள் ஒரு பொருளை கொடுத்தா அவர் பத்திரமா வச்சுருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ட்ரஸ்ட். ஆனால் அந்த பொருளை தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரஸ்டிங் த பர்சன். அப்போ ஒருத்தருக்கு நம்ம அதே மாதிரி தான் நம்முடைய கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கையாக இருப்பது அப்படின்னா, காட் இதை செய்வார், அனுதினமும் எனக்கு செய்வார், கர்த்தர் என்னோடு கூட எப்பொழுதும் இருப்பார்ன்றது ட்ரஸ்ட். பட் எஸ் ஹீ வில் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் நம்ம எடுத்து வைக்கிறோம் பாருங்கள். காட் இஸ் கோன் டு மேக் ஷுர் திஸ் ஹேப்பன்ஸ், ஐ எம் கோன் டு வாக் த path, I'm going to walk the walk அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னேறி செல்வது பாருங்கள், அதுதான் அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. ஸோ அதை தான் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக இந்த டெஃபனிஷன் ஆஃப் ட்ரஸ்ட்னு வரும்பொழுது எப்படி சொல்லலாம்னா, ட்ரஸ்ட் இஸ் ஆக்டிவ்லி ரிமைனிங் ஃபெய்த்ஃபுல் which is persuaded by faith and fueled by hope. இல்லைனா எப்படி சொல்லலாம்னா, ட்ரஸ்ட் இஸ் அ கண்டினியூஸ் ஆக்ட் ஆஃப் endurance and perseverance because of the gracious faith and glorious hope. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம சின்ன வயசில் இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ்மேன்ஸ் வருவாங்க, வாஷர் லிக்விடு இல்லைனா சோப்பு இல்லைனா ஏதாவது உஜாலா இந்த மாதிரி அந்த சேல் பண்ண வருவாங்க. வரும்பொழுது அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், அதை நம்ம அப்படியே நம்ம இத்தனைக்கும் அவங்க டெமான்ஸ்ட்ரேட் கூட பண்ணி காமிப்பாங்க. ஒரு சின்ன இதை பாருங்க, பாத்திரம் எவ்வளோ பலன்னு ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, we believe the sales. ஃபெய்த்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, we believe the salesman and all his words. அப்புறம் ஹோப்புன்னு வரும்பொழுது we have a hope that நம்ம இந்த ப்ராடக்டை வாங்கினோம்னா it will certainly work, and more so என்னன்னு பார்த்தீங்கன்னா we want the product to work. ட்ரஸ்ட்னு வரும்பொழுது we use it every day. அதை போட்டு தேய்ச்சி நம்ம பார்ப்போம், பாத்திரம் பலன்னு வருமானு. ஆனால் கடைசி வரைக்கும் பலன்னு வராது. ஏன்னா சேல்ஸ்மேன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது வேறு ஒரு சுச்சுவேஷனில். பட் we never give up. கடைசி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எவியூனுடைய வாழ்க்கையில் அந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். எவியூர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகளை அவர் இழந்து போகிறார். அப்போ இயேசுவின் இடத்துல அவர் கேட்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொல்லும் பொழுது Jairus believed Jesus and Jairus believed in Jesus' words. அது faith. Hope என்னன்னு பார்த்தீங்கன்னா, he hoped that he will get her daughter back. He wanted her daughter to be alive. Trust அப்படின்னு பார்க்கும் பொழுது Jairus held on to his faith until the end. அந்த வாக் பார்த்தீங்களா, அந்த இடத்துல Jairus வீட்டிலேருந்து சொல்லிட்டாங்க, உங்கள் மகள் இறந்து போயிட்டாங்க, போதகரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஃபெய்த்தும் ஹோப்பும் ஒன்றா ஒர்க் பண்ணி அவரை புஷ் பண்ணது பார்த்தீங்களா. என்ன, Jairus didn't even speak a word, but the constant faith and the hope that he had pushed him to be quiet, and he obeyed Jesus despite his doubts. He just walking the most difficult path, walk in for Jairus ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இடத்துல இயேசு கிறிஸ்து குணமாக்கின பின்பு
தன்னுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய மகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் வாக் பண்ணது தான் ரொம்ப மோஸ்ட் சேலஞ்சிங்கான பார்த்தார். அப்போ ஹி வாஸ் ட்ரஸ்டிங் இன் த லார்ட் ஆஸ் ஹி வாஸ் வாக்கிங். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், Joseph believed his visions would come true someday. Joseph believed that God is just. What was his hope? Joseph hoped for the day of restoration. Joseph desired to see his family one day. But Joseph never gave up hope despite troubles. Joseph waited patiently, even in prison, even when he was falsely accused. அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் எடுக்கும் பொழுது, எஸ் வி பிலீவ் தட் ஜீசஸ் இஸ் த லார்ட். Jesus died for us and he paid the penalty. We acknowledged that we all are sinned and went away and astray from God. அப்படி சொல்லி நம்ம அக்னாலேஜ் பண்ணிட்டு தான் நம்ம கிறிஸ்துக்குள்ளே வரோம். நம்முடைய ஹோப் என்ன? Someday we will see Jesus. My hope is built on nothing less than Jesus' blood and righteousness. One day we will be transferred. கடைசிய காலம் துணிக்கும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். புதிய வானம் புதிய பூமி வரப்போகிறது. எல்லாமே மாறப்போகிறது. வாட் எவர் வி ஆர் சீயிங் டுடே, திஸ் வில் பிகம் நத்திங் என்று நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ட்ரஸ்ட்னு வரும்பொழுது we don't give up on faith despite troubles, despite challenges, despite evil in the world. உலகத்தில் பாருங்கள், எத்தனையோ தீமைகள் நிரம்பி இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுதே டிப்ரெஸிங் ஆயிடுது. என்னடா உலகம் அப்படின்னு. ஆனால் நாம் கர்த்தரை பார்த்துருக்கிறோம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கிறோம். அதனால தான் பாருங்கள், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நான் நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்கள், விசுவாச வீரர்கள், ஆபிரகாமாய் இருக்கட்டும், மோசேவாய் இருக்கட்டும், இனி வரும் பலன் மேல் அவர்கள் நோக்கமாக இருக்கிறபடினாலே அவர்கள் தொடர்ந்து ஓடினதை நாம் பார்க்கிறோம். சிலர் மரிக்க கொடுத்தார்கள், தங்களுடைய ஜீவனையும் கொடுத்தார்கள், சிலர் வெற்றி பெற்றார்கள். ஆனாலும் கூட எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் வரப்போகிறார், அவர் சரியாய் எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறார் என்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணுகிறோம்னா ஒவ்வொரு நாளும் நாம் ட்ரஸ்ட் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பகுதியில் we understood, I hope you guys understood what's the difference between faith, hope and trust, and how trusting makes a difference in the Christian life என்று நான் விசுவாசிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோட் மேப் டு ட்ரஸ்டிங் இன் த லார்ட் என்னது அது என்று நாம் பார்ப்போம். அந்த எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நான் ஆல்ரெடி வாசித்தோம். அந்த 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அங்கே கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் யார் நம்பிக்கையாக இருக்கிறவன் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தண்ணீரண்டையிலே நட்டப்பட்டது. இட் இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த ரெயின், இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த வாட்டர் ஸ்ட்ரீம். கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. பாருங்கள், உஷ்ணம் வருகிறது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ண முடியல, இலை பச்சையாகவே இருக்கிறது. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா நமக்கு இன்னொரு வேத வசனம் நமக்கு ஞாபகம் வருகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வேத வாக்கியம். யோவான் 7:38 பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்போ பாருங்கள், அந்த உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் அந்த ஜனங்களுக்குள்ளே, ஆவியானவர் தம்முடைய விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாரு பாருங்களேன், அவங்களை செழித்தோங்க செய்கிறார். ஆவியானவர் உள்ளத்தில் இருக்கும் பொழுது தான் அந்த மாற்றம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆவியானவர் எப்படி கொடுக்கப்படுகிறார்? ஆவியானவரை நம்ம காசு கொடுத்து வாங்கிட முடியுமா? ஆவியானவரை பெறுறதுக்கு நம்ம சொந்த முயற்சியில் செயல்பற்ற முடியுமா? இல்லை. ஆவியானவர் எப்படி கொடுக்கிறார்? விசுவாசத்தின் மூலமாக கிருபையாய் விசுவாசிக்கிற பொழுதில் ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியானவரே வந்து நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை புதிய மனிதனாய் மாற்றுகிறார். அப்போ பாருங்கள்,
நம்ம ரட்சிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் நிச்சயம் நமக்குள் இருக்கும் பொழுது தான் ஆவியானவர் எனக்குள்ளிருந்து கிரியை செய்கிறார். ஆவியானவரோடு நான் ஒவ்வொரு நாளும் இடைபடுகிறேன் என்று இருக்கும் பொழுது தான் பாருங்களேன், அவன் தான் என்ன பண்ணுறான், நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மகனாய் மரமாய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 7:38 நாம் இப்படி பார்க்கிறோம். இதே தான் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த வசனம் தான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யார் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன்? அவன் இரவும் பகலுடைய வேதத்திலே தியானமாக இருக்கிறான். He is constantly thinking of the word of the Lord, constantly meditating of what God has said and what God has done in the past, so that he can look ahead and go ahead என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வரை உள்ள வசனம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம சுய புத்தியின் மேலே சாயாமல், we are not depending on our own self understanding, but we are relying constantly on the Lord and what God is doing. வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று நாம் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ what is the road map to trusting in the Lord? முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாசித்த வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். through faith we received the Holy Spirit. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணி இருக்க வேண்டும். அவர் இருக்கும் பொழுது தான் நம்மளால் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நம்மளால் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க முடியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, we have to meditate on the word of God through rumination. rumination என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கான்ஸ்டன்ட் ஐயோ அதை ஒழுங்காக நான் பண்ணியிருக்கலாமே. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமில் நம்ம ஒரு ப்ராப்ளத்தை ஒழுங்காக செய்யாமல் விட்டுருப்போம். அதை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதை குறித்து நினைத்து பார்த்து கொண்டே இருப்போம். வச்சுட்டா அடடா இந்த ப்ராப்ளத்தை நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சுருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு we constantly ruminate. ஆனால் அதே மாதிரி தான் நம்ம கர்த்தருடைய வசனத்தை we have to ruminate on the word of the Lord. கர்த்தருடைய செய்கைகளை we have to ruminate on the word of the actions of the Lord in the past. அப்புறம் மூன்றாவது, renouncing self-understanding through remembering and through entrusting. அதாவது தன் சுய புத்தியின் மேலே சாயாமல் whatever God has done, God will still do. இதுவரை காத்த எபினேசர் இனிமேல் நம்மை காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ அதுதான் ரோட் மேப் டு ட்ரஸ்டிங் இன் த லார்ட். முதலாவது பரிசுத்த ஆவியானவர், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இல்லைன்னா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஓட முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்படி ஓடும் பொழுது தான் நம்மளால் அனுதினமும் கர்த்தரை நம்ப முடியும். அனுதினமும் அவர் மீது ரிலையன்ஸாக இருக்க முடியும். ஏன்னா நம்முடைய சுய பலத்தில் நம்ம இருந்தோம்னா நம்மளால் முடியாது. இப்போ ஆவியானவர் வேணும். அப்புறம் இந்த கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது தான் அது நம்மளுக்கு என்ன பண்ணோன்னா, இட் ஃபியூவல்ஸ் அவர் ஃபெய்த், இட் ஃபியூவல்ஸ் அவர் ஹோப். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஃபெய்த் அண்ட் ஹோப் ஆர் வெரி எசென்ஷியல் ஃபார் ட்ரஸ்டிங் இன் த லார்ட். அது எங்கேருந்து வருகிறது? ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து தான் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம அடித்தளம் ஃபவுண்டேஷன் போடும் பொழுது இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ட்ரஸ்ட் இன் த லார்ட். மூன்றாவது பார்க்கும் பொழுது ரெனவுன்சிங் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். பெரிய சேலஞ்சே என்னென்னா நம்முடைய செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். மனிதர்கள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படி இல்லை பிரதர், அதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ரேயர்ஸில் இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போவோம், போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். மற்ற பிரதர்ஸ்லாம் சொல்லுவாங்க, என்ன பிரதர் இந்த நேரத்தில் படிக்கலாமே, நீங்கள் கொஞ்சம் நேரம் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு. பட் நம்ம வி நாட் ரிலைங் ஆன் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளுடைய சுயபுத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து தான் நம்ம எல்லாம் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்குறோம். பார்த்தீங்களா? இப்போ ரினவுன்சிங் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பட் ரிமெம்பரிங் வாட் காட் ஹஸ் டன் அண்ட் இன்ட்ரஸ்டிங். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்ய போகிறேன், அவரே நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இதுதான் ரோட் மேப் டு ட்ரஸ்டிங் இன் த லார்ட் என்று நான் பார்க்குறேன். ஆல்ரைட், இப்போ 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரஸ்ட் அண்ட் ஹோப். இப்போ நவ் we saw what is the road map to trusting in the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறதுனா எப்படி இருப்பது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, தி ஆர்ட் ஆஃப் ட்ரஸ்டிங் இன் த லார்ட் டிஸ்பைட் அன்சர்டன்ட்டி. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அநேக அன்சர்டன் சுச்சுவேஷன்ஸ் வரதான் செய்யும், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் வரதான் செய்யும், டிப்ரெஷன் வரும், சம்டைம்ஸ் சோர்ந்து போய் விடுவோம், இது நடக்குமா நடக்காதான் நமக்கு தெரியாது.
ஆனால் அவ்விதமான சூழ்நிலைகளிலும் பாருங்களேன், நம் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அநேகர் என்ன பண்ணுறாங்க, விசுவாச கப்பலை சேதப்படுத்தி பின்வாங்கி போயிட்டாங்க. தி வெண்ட் அஸ்ட்ரே, தி பிகேம் an apostate அப்படிலாம் நம்ம வேத வசனத்தில் சொல்லும் பொழுது ஏன் அவங்க அப்படி போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, they were not practicing trusting in the Lord. They didn't understand the art of trusting, which is entrusting every single day to the Lord. அதை அவங்க முழுமையாக புரிந்து கொள்ளலை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, சம்டைம்ஸ் விலகி போயிடுறாங்க. கர்த்தருடைய நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வேறு வழியில் போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காரியத்தில் நம்ம எப்படி நாம் கர்த்தரை நம்பிக்கையாக இருப்பது, ஒரு நாள் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே எப்படி வரணும் அப்படின்றத குறித்து 3வது பகுதியில் பார்த்து நாம் தியானித்து முடிப்போம். முதலாவது பார்க்கும் பொழுது, என்றைக்குமே ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாட் இஸ் த ட்ரூத்? ஏன்னா சத்தியம் நமக்கு சரியாக தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். சத்தியத்தில் நமக்கு தெளிவு இல்லாதபடினால தான் அநேக நேரம் நமக்கு அவிசுவாசம் விடுகிறது, நம்பிக்கை இல்லாத எண்ணங்களும் நம்முடைய இதயத்தில் விடுகிறது. அப்போ சத்தியத்தை நாம் சரியாக அறிந்திருப்போமானால், ஃபவுண்டேஷன் சரியாக போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய விசுவாச கப்பல் சேதப்படுத்தாது. நம்முடைய ஆத்தும நங்கூரமாகிய கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது, எந்த புயலோ எந்த அலையோ வந்தாலும் நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. The truth என்னன்னு பார்த்தீங்கன்னா, the war is won but the battle continues. கர்த்தர் நமக்காக அந்த யுத்தத்தை ஜெயித்திருக்கிறார். ஆனால் அந்த உலகத்தில் வாழ்கிற அந்த கொஞ்ச நாளில் போராட்டங்கள் நமக்கு வருகிறது. ஆனால் when we know the end of the story, we will never give up on trusting in the Lord. We will never give up on faith. We will never give up on the Lord. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have to know the truth that the war is won. இதை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்னா, யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது பாருங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகியிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு தான், ஆனாலும் உங்களுக்கு போராட்டங்கள் வரும், அவ்விசுவாசமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம், சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகையால் தைரியமாக இருங்க. பிகாஸ் இஃப் you know the end of the story, why are you worrying about it? You have all won the war, all victorious at the end. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் கேட்கிறதை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, knowing the truth is going to set us free. The truth என்னன்னா, Jesus has won everything for us on the cross. Jesus has won the war. The battle is just a pass through. This is one of the truth that will set you free. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, knowing God, நம்மை அழைத்தவர் யார், அவர் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத புரிந்து கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நாளும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பதில் சோர்ந்து போயிடவே மாட்டோம். 1 பேதுரு 1:2 என்ன சொல்லுகிறது பாருங்க, you have been chosen according to the foreknowledge of God the Father through the sanctifying work of the Spirit to be obedient to Jesus Christ and sprinkled with his blood. Grace and peace be yours in abundance என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். You have been chosen according to the foreknowledge of God the Father through the sanctifying work of the Spirit and to be obedient to Jesus Christ because you were sprinkled by his blood. So God chose you because he knew you even before the foundation of the world. He knew you. பெயர் சொல்லி அழைத்தேன் என்றே சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்லுகிறதை பார்க்கிறோம். This is one of the truth that will set you free. Knowing God and who he is. அது மாத்திரமல்ல பாருங்களேன், சங்கீதம் 33:12 என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று நாம் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ பாருங்களேன், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்குமா, இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாக இருக்குமா. அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை அழைத்து முன்குறித்து முன்னறிந்து அழைத்த தேவன் நித்திய காலமாய் தன்னுடைய நினைவுகளை, உங்களை குறித்து தம்முடைய நினைவுகளை என்ன பண்ணுவார்னா நிலைநிறுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். அது மாறாத ஒரு நாளுமே. அதனால தான் பாருங்கள், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியம் உள்ளவர்கள், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட நாம் பாக்கியம் உள்ளவர்கள் இல்லையா. God knew us
அவர் அப்படிப்பட்டவருங்க, அவர் மேலானவர், அவர் என்னை தெரிந்து கொண்டார், அதனால் இன்னைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஐம் கோயிங் டு என்ட்ரஸ்ட் மை எவ்ரி portion of my life into God அப்படின்னு சொல்லி நம்ம சரண்டர் பண்ண முடியும். ஸோ காட் chose you and he doesn't change. அதுதான் பாருங்க, அவர் மாறாத தெய்வமாக இருக்கிறார். This is the truth that will set you free and will help you to entrust in the Lord. அப்புறம் knowing God's sovereign plan, அவருடைய மாறாத பிளான் என்ன? அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே, எபேசியர் 1 வாசிக்கிற, முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகாரராக புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். If God had a plan even for the forgotten things and things assumed to be forgotten or useless, he will certainly have one for the chosen. இரண்டு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு எக்ஸாம்பிள் பைபிளில் இருந்து அதை பார்க்கும் பொழுதே, இதெல்லாம் forgotten things, useless thingsன்னு த்ரோ பண்ணப்பட்டதை கர்த்தர் எப்படி நினைவு கூர்ந்து அதை வைத்து பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு நாம் நினைச்சு பார்க்கும் பொழுதே நமக்கு என்ன தெரிஞ்சிடும்னா, he will certainly have one plan for the chosen as well என்று நாம் புரிந்து கொள்ளலாம். forgotten things 1 என்னன்னு பார்க்கும்பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40, 48, 49 வசனத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம். இது எல்லாருக்குமே தெரிந்தது தான். தாவீது அண்ட் கோலியாத் இவங்க 2 பேருக்கும் இடையிலே நடக்கிறதான ஒரு சம்பவம். அந்த இடத்துல நான் ஒரு இதை ஹைலைட் பண்ணி நான் காண்பிக்க விரும்புகிறேன். யாரும் இதை குறித்து பெருசாக சிந்திக்கிறதில்ல, யாரும் அதில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. பட் we are going to focus on that today. தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு, தாவீது தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மீட்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில், தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீது போகிறாரு. அவர் அந்த ஆற்றண்டையில் போயிட்டு 5 கல்லை சூஸ் பண்ணுறார். அந்த 5 கல்லை சூஸ் பண்ணி அதில் ஒரு கல் எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, எரிக்கிறார். அந்த கல் தான் பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டேவிட் ஜஸ்ட் accidentally chose those stones அப்படின்னு நினைக்கிறீங்களா? God was not in control அப்படின்னு நினைக்கிறீங்களா? No. If God is not in control, then God is not God at all. இல்லையா? அப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு காரியத்தை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஒரு ராக் சைக்கிள் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு கல், அதாவது ஆற்றண்டையில் இல்லைன்னா க்ரீக் சைடில் ஓடுற கல் உருவாகிறதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, மலைகள்லேருந்து வல்கேனோலேருந்து அந்த பாறைகள் உருவாகி எரோஷன்லேயும் தண்ணீரினாலும் பல நாள் என்ன ஆகுதுன்னா அது ராக்காக ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா உடைக்கப்பட்டு அது அந்த நீரண்டையிலே அந்த ஆற்றண்டையிலே ஒரு சின்ன கூழாங்கற்கெல்லாம் அழகாக ரவுண்டாக அப்படி ஃபார்ம் ஆகுது. இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் வுட் ஹவ் டேக்கன் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் தான், இல்லைனா இது மாதிரி கல் ஃபார்ம் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுதே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த கல் மேலே God had a purpose. The stone was a forgotten stone. The stone was sitting there for years and years and years, thousands of years it was sitting there. But God made sure David chose those 5 stones. David chose 5 stones, but God chose 1 என்று நாம் பார்க்கிறோம். அவர் கையை விட்டுருக்கும் பொழுது அவசரத்தில் அவர் வேகமாக அந்த பெலிஸ்தனை நோக்கி ஓடி போகும் பொழுது கையில் இருந்து எடுக்கிறார் பாருங்க, பாக்கெட்டில் இருந்து எடுக்கும் பொழுது அந்த கல்லை எடுக்கும்படி கர்த்தர் அனுமதித்தார். ஒரே கல், the chosen stone by God to put down Goliath. எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா அந்த இடத்துல கர்த்தர் செஞ்சுருக்கிறார். அப்போ God pre-planned and prepared a stone many years. So when the time comes, that stone will be useful for the glory of God. Amen. எவ்வளோ பெரியதான ஒரு காரியம் பாருங்களேன். அப்போ ஒரு immovable object, அதுக்கு உயிர் இல்லை, அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது, அதனால் பேச முடியாது. அந்த ஸ்டோனுக்குமே God had a plan so that at the right time it will never be forgotten. It was forgotten for millions of years. ஆனாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நாள் ஒன்று வந்தபோது
அது தாவீதனுடைய கையில் போய் உட்காரும்படி செய்தார். தாவீது கையில் எது உட்கார்ந்தது, அவர் என்ன பண்ணார், அந்த ஸ்டோன் இட் ஹாஸ் டு பி இன் த ப்ராப்பர் டென்சிட்டி. ஏதோ ஒரு கரெக்டான ஸ்டோனாக இருந்திருக்கணும், கரெக்ட் டென்சிட்டி, கரெக்டாக அது போய் அந்த கோலியாத்தினுடைய தலையில் படும் பொழுது அது அவனை முகம் குப்புற விழச் செய்வதற்காக God had prepared a stone. அப்போ பாருங்களேன் எவ்வளோ பெரியதான தெய்வன். அந்த கல்லை குறித்து யாராவது நினச்சிருப்பாங்களா? யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க until the time came. If God had a concern, if God had a plan for a stone, God has a plan for you and He will never leave you nor forsake you. அதுதான் பாருங்க முக்கியமான ஒரு கருத்தாய் நான் உங்களிடத்தில் சொல்ல ஆசையாக இருக்கிறேன். இப்போ ரெண்டாவது ஃபர்காட்டன் திங்ஸை குறித்து இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். என்னது அது அப்படின்னு பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். அவன், அதாவது இங்கே நம்ம சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான் என்று இந்த இடத்துல வசனம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த கழுதையின் தாடை எலும்பு, அதாவது அந்த டாங்கி ஹஸ் பெரிஷ்ட், அது செத்து அதனுடைய சரீரம் அழுகி போயிடுச்சு. ஆனால் அந்த போன் அங்கே இருக்குது, அந்த எலும்பு அங்கே இருக்கிறது. அந்த எலும்பை எடுத்து சிம்சன் என்ன பண்ணுறாருன்னா he kills 1000 Philistines. ஒரு நல்ல ஷார்ப்பு சாமுராய் ஸ்வோர்டு இருந்தால் கூட 1000 பேரை கொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியல எனக்கு. ஆனால் அந்த போனை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவ்வளோ பேரை கொல்றார். அப்போ அவ்வளோ பேரை அவர் கொல்ற வரைக்கும் அந்த போன் வாஸ் நெவர் கிராக்ட் ஆர் நெவர் broken. அப்போ எப்படியோ, அதாவது அந்த போனுக்கு பார்த்தீங்களா, போனில் வந்து ஒரு டிசீஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது என்ன பண்ணுன்னா அது எலும்புகளை உலர பண்ணினா அது ஃப்ரஜைல் ஆகி அது இட் வில் பிரேக் டவுன். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல அந்த கழுதையின் மேலும் அந்த கழுதையின் எலும்பின் மேலும் ஒரு கண்ணாக்குமா வைத்து அதுக்கும் ஒரு பிளான் வச்சுருந்துருக்காரு பாருங்க. When it reaches at the right time, at the right person's hand, God made sure it happened so that He can bring His plan and purpose to fruition. என்று தான் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. இது எப்படி செய்கிறார் கர்த்தர் அவருக்கு பலனை கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் அந்த ஆயுதத்தையும் அவருக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை எடுத்து அவர் வந்து பிலிஸ்தனை அவ்வளோ பேரை கொல்றதை நம்ம பார்க்குறோம். 1000 பேரை கொல்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அவ்வளோ பேரை கொல்ற வரைக்குமே அந்த போனுக்கு எந்த விதமான சேதமும் வராதபடிக்கு அந்த போனையும் ஆர்டர் என்ன பண்ணிக்கிறார், நல்ல ஒரு போனாக வைத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ காட் ஹாஸ் அ பிளான், ஹீ இஸ் கோயிங் டு ஃபுல்ஃபில் டு ஃப்ரூஷன் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இஃப் காட் ஹேட் அ பிளான் ஈவன் ஃபார் த forgotten things or things assumed to be forgotten and useless, He will certainly have a plan for the chosen as well என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ what is the art of trusting without wavering பார்க்கும் பொழுது every act, every thought நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ட்ரஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சோர்வான சூழ்நிலைகள் வந்த பொழுதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஆண்டவரே இந்த சோர்வுகளையும் இந்த எண்ணங்களையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சம்டைம்ஸ் டெம்டேஷன் வரும்பொழுது கூட ஆண்டவரே சரண்டர் திஸ் ஒன் டு யூ லார்ட், அறியாமல் எதுவும் நடப்பதில்லை. ஸோ எவ்ரி சிங்கிள் சுச்சுவேஷன் பேதுரு என்ன பண்ணார், தண்ணீரின் கீழே அவர் மூழ்கும் பொழுது கூட ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய கையை உயர்த்தினார். ஒருவேளை நீங்கள் விழுந்து கொண்டிருக்கும் பொழுது கூட இன்ட்ரெஸ்ட் அகெயின் டு த லார்ட், ஒரு சின்ன ப்ரேயர், ஆண்டவரே இந்த எண்ணத்தை இடத்துல ஒப்பு கொடுக்குறேன், இந்த சேலஞ்சை நான் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு உதவி செய். ஐ நோ தட் யூ ஹேவ் அ பிளான், ஐ நோ தட் யூ ஹவ் சோசன் மீ அண்ட் ஐ நோ that I have a strong hope that one day I'll be with you. அப்படி இருக்கும் பொழுது அது அந்த நம்பிக்கை, அந்த எவ்ரிடே ஆக்ட், எவ்ரிடே தாட் ஆஃப் என்ட்ரஸ்டிங் த லார்ட், அது கான்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யும் பொழுது தான் என்ன ஆகும்னா நம்முடைய நம்பிக்கை நம்மை கர்த்தரை நோக்கி செலுத்த வைக்கும். அதுதான் பாருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் எப்படி பாக்கியவனாக இருக்கிறான்னா, பிகாஸ் he is interesting in his life, because he knew who the Lord who called him,
அவரை அழைத்த தேவன் யார் என்று அறிந்திருக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு நாளும் அவன் தேவனை நம்புவதற்கு அது ஏதுவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். Commit your works to the Lord and your plans will be established. அப்போ committing every single day, every single act, every single thought to the Lord, அதை நம்ம ஒப்புவித்து செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பதை உணர முடியும். அதன் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையில உணர முடியும். ஸோ கர்த்தரே என் நம்பிக்கை. இன்றைக்கு நாம் தியானித்த காரியத்தில் என்னென்னா, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, டெஃபினிஷன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் ஹோப். ஃபெய்த், ட்ரஸ்ட், ஹோப்புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம். ட்ரஸ்ட் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை, ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஹோப் இஸ் சம்திங் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ரோட் மேப் ஆஃப் ட்ரஸ்டிங் இன் த லார்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஹேவிங் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நீங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா, வேத வசனங்களை தியானித்து அதை சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பெருகும். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, do not depend on your own understanding but trust in the Lord. Entrust in the Lord. More than trusting, entrust to the Lord. Commit to the Lord என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, the art of trusting in the Lord என்னன்னு பார்த்தீங்கன்னா, knowing the truth தான். What is the truth? The truth will set you free. The truth is Jesus has won the war. You are in God's plan. And knowing God and His plan and how He brings to fruition, even for the things thought to be forgotten, God still had a plan so that those can be used for the glory of God. அதில் தான் நம்ம பார்த்தோம், God's pre-plan and preparation even for a stone and a bone. அதை குறித்து நாம் இன்றைக்கு பார்த்தோம். கடைசியாக practicing every single day, practicing every single second by moving from trusting to entrusting the Lord என்று நாம் பார்க்கும் பொழுது அதுவே நமக்கு என்ன பண்ணுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தரே என் நம்பிக்கை. கர்த்தர் எனக்குள் இருக்கிறபடினாலே, அவர் எனக்குள்ளே அந்த விசுவாசத்தை வைத்தபடினாலே, ஆவியானவர் எனக்குள்ளே வைத்தபடினாலே, அவருடைய வசனத்தை எனக்கு கொடுத்தபடினாலே, என்னுடைய மனக்கண்களை திறந்து அவருடைய திட்டத்தையும் என்னை குறித்து அவருடைய நினைவுகளையும் வெளிப்படுத்தினபடினாலே நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை ஒரு நாள் சொர்ந்து போகாது. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சேலஞ்சஸ் வந்தாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, my trust, my hope is built on Jesus Christ. My hope is built on the Lord Himself. கர்த்தர் மேலேயே, கர்த்தரே என் நம்பிக்கைன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லி முடிக்கிறதை நாம் பார்ப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறதை காட்டிலும் கர்த்தரே என் நம்பிக்கைன்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாயிருக்கும். ஒரு சிறிய ஜெபம் செய்யலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அந்த நம்பிக்கை நம்முடைய இருதயத்தில் வேணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். God will help us. எங்களை நேசிக்கிற தகப்பனே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறதே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்கிறதே. எங்களை அழைத்தீர், தெரிந்தெடுத்தீர், முன்குறித்தீர், நீதிமானாக்கினீர், மகிமைப்படுத்தினீர். இன்றைய நாள் வரைக்கும் வழி நடத்திட்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதுவரை வழி நடத்தின தேவன் இனியும் வழி நடத்தாமல் இருப்பீரோ? சமூகத்தில் எங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணுகிறோம். வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம். The art of trusting in you எங்களுக்கு கற்றுத்தாங்க. We want to become an expert in trusting in you, Lord. Whatever situation comes, just like Jairus, just like Joseph in the Bible, we want to trust you every single day. நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சகோதரர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.